ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப்பி, இங்கிலீஷில் ஒயிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து கல் கணக்காக இருக்கும். உள்ளே வந்து ஒரு மாதிரி சின்ன பீஸாக நழுன்னு இருக்கும். ஆனால் இது வந்து ராவாகவே சாப்பிடலாம். ஷிப்பில் மோஸ்ட்லி அதிகமாக சேல் ஆகக்கூடியது இந்த ஒயிஸ்டர்ஸ் சீ ஃபுட் ஸ்டாக்கில். இது ஓப்பன் பண்ணுறதுக்குனே தனி நைஃப் உண்டு. ஆனால் என்கிட்ட நைஃப் தான் இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஓப்பன் பண்ணி கட்டலாமே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். நீ இதெல்லாம் சாப்பிடுவாளா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நான் இதை சாப்பிடுவேன். பச்சையாகவே சாப்பிடுவேன். இது என்ன கொஞ்சம் புஜரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வச்சு நான் சாப்பிடல. இல்லை அப்படின்னா சாப்பிட்ருப்பேன். இது வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு மேலே லெமன் ஜூஸ், ஹேர் ஸ்டடீஸ் அந்த மாதிரிங்கிற சாஸை வச்சு இதை வச்சு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இன்கேஸ் இது எக்ஸ்பயர் ஆகிட்டு, இதோட எக்ஸ்பயர் டேட் மோஸ்ட்லி வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னா ஒரு 10 நாள் தான் இருக்கும். இது ரொம்ப செக்யூராக பார்த்துக்கிடணும். ரொம்ப டேஞ்சரஸும் தவிர, ஏன்னா சீ ஃபுட்டு எவ்வளோ அலர்ஜி ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸ்மெல் வந்து இது வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் யாரும் ரொம்ப ஒமட்டுற அளவுலாம் இதெல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்த லெமன் ஜூஸ்லாம் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு சீ ஃபுட் பிடிக்கல, இதை பார்த்து அருவருப்பு போட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. இது வந்து சில ஷாப்பில் வந்து எப்படி சேல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷோட தொட்டிக்குள்ளே வச்சு அப்படி உயிரோடு இருக்கும்போதே சேல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் அப்படி எங்கேயும் கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சு. என்றைக்கு நீங்கள் ராவான ஃபுட்டெலாம் சாப்பிட போகிறீங்க, சீ ஃபுட்டில் இது ஒன்று ராவாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இன்னும் சால்மன் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இன்னும் 2-3 திங்ஸ் தான் இருக்குது ராவாக சாப்பிடக்கூடிய ஐட்டம். மித்தபடி எந்த ஐட்டமும் ராவா சீ ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. இது வந்து உடம்புக்கு நல்லது. இதுவுமே கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டாக இருக்க போய் தான் சீ ஃபுட்டில் சாப்பிட முடியும். இதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தே ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, வாங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.